உட்காருங்கள். கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதே ரொம்ப சந்தோஷம். இப்பவும் இந்த ஆண்டிலே நாம் இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளியின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் 4வது வார்த்தைக்கு ஆயத்தமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு கிறிஸ்து 4வதாக சிலுவையிலே சொன்ன வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நாம் இதில் பார்க்க முடியும். இந்த வார்த்தை மத்தேயு மற்றும் மார்க்கு இந்த 2 சுவிசேஷங்களிலே போடப்பட்டிருக்கிறது இல்லையா? மத்தேயுல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு போடப்பட்டிருக்கும். மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்த்தோமானால் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று போடப்பட்டிருக்கும். நீங்க இந்த 7 வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த லாங்குவேஜ் பைபிள்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு எல்லா மொழிகளிலுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இல்லையா? அந்தந்த மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1வது வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த 7 வார்த்தைகளுமே அவங்கவுங்க சொந்த மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் இந்த வேதாகமத்திலே. ஆனால் அந்த 4வது வார்த்தை மாத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த மொழியிலே இல்லையா, அராமிக் என்கிற அந்த சொந்த மொழியிலே எழுதப்பட்டு, நீங்க எந்த லாங்குவேஜ் பைபிள் நீங்க எடுத்தாலும் சரிதான், இங்கிலீஷ்ல நீங்க எடுத்தாலும் சரிதான், அதுலயுமே என்ன போட்டிருக்கோம், ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு போட்டுட்டு தான் அதுக்குடைய அர்த்தம் மீனிங்கை கீழே போட்டிருப்பாங்க இல்லையா? நீங்க அதை பார்த்துருக்கலாம். நீங்க எந்த லாங்குவேஜ் பைபிளை நீங்க எடுத்து பார்த்தாலும் முதலாவது அவங்க அதுல போடப்பட்டிருக்கிறது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றுதான் போடப்பட்டிருக்கும். ஏன் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஏலி ஏலி லாமா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஏலோயி ஏலோயி லாமா அப்படின்னு போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹிஸ்டாரிக்கலா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கும். மத்தேயுல எப்ரேயு மொழி பேசுகிற அந்த மக்களுக்கு விளங்கும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்குமா, அது எப்ரேயு மொழியில அது எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஏலோயி ஏலோயி அப்படிங்கிறது அது அரேபிய மொழியில என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு வேதனை, தாங்கக்கூடாத ஒரு வேதனை இருக்குன்னு வைங்களேன். நீங்க எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும், நீங்க ஒரு இங்கிலீஷ்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களை 4 அடி அடிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், நம்மளுடைய தாய் மொழி என்ன செஞ்சிடும், வந்துடும் இல்லையா? அடிச்ச உடனே வாங்கி அடிச்ச உடனே அம்மான்னு செஞ்சிருவோம், கத்திடுவோம். இங்கிலீஷ்ல மம்மின்னு கூட என்ன செய்ய மாட்டோம், கத்த மாட்டோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அதுக்கு முந்தின நாள்ல இருந்து அவர் என்ன செய்கிறார், பாடுகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் துன்பங்களையும் தாங்கி கொண்டுதான் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார், தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப பார்க்கும்போது அவர் உரத்த சத்தமாய் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று உரத்த சத்தமாய் அவர் கூப்பிட்டார் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். நீங்க அதுல பாத்தீங்கன்னா 1வது வார்த்தை அவர் என்ன சொல்லியிருப்பாரு, பிதாவே இவர்களை மன்னியும். கடைசியா என்ன சொல்லியிருப்பாரு, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? பிதாவே அப்படின்னா என்னது, ஃபாதர், அப்பா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனா இந்த 4வது வார்த்தையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்பான்னு கூட கூப்பிட முடியல இல்லையா? தேவனே, கடவுளே, லார்ட், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போட அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த ஒரு அங்கலாய்ப்பு ஆண்டவருக்கு?
நிறைய பேர் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போதெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும் இல்லையா? என்னப்பா உங்க ஆண்டவர் ஒரு கடவுள் தானே, அவர் ஏன் திரும்ப என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறைய வேதங்களெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். எதனால் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு பாடுகளையும் துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்த்தோமானால், முக்கியமான ஒரு காரணம், அவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே தொங்கி மரித்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நிறைய பேர் பார்க்கும்போது கருப்பு கலர் சட்டை கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா இது ஒரு துக்கமான ஒரு நாள். ஆண்டவரை நம்ம சிலுவையில அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு துக்கத்தை அனுசரிக்கிற விதமாய் நாம் போட்டிருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் அவர் அப்படி நமக்காக பாடுபடவில்லை, ரத்தம் சிந்தவில்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுக்கு என்னது இல்லை? ரட்சிப்பு இல்லை. அவர் அப்படி கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினதுனாலதான் இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டு இந்த சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலுயா, அல்லேலுயா. சரி, இப்ப ஏன் அவருக்கு ஆண்டவருக்கும் பிதாவுக்குமான ஏன் இந்த ஒரு தொடர்பு ஒரு பிரிந்து போனது? இவ்வளவு நாள் பிதாவே பிதாவேன்னு கூப்பிட்டவர் திடீர்னு என் தேவனே என்று கூப்பிட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த நிலைமையில அந்த நேரத்துல அவருடைய ஒரு தொடர்பு, ஆண்டவருக்குள்ளான ஒரு தொடர்பு என்ன செஞ்சுட்டு பிரிந்து போய்விட்டது. ஏன் பிரிந்து போய்விட்டது? அவர் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடவில்லை. அப்ப ஏன் இப்ப தனியே விடப்பட்டிருக்கு? ஏன் ஆண்டவரும் பிதாவும் எப்போதுமே எப்படி இருக்கிறாங்களா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் பிதாவா இருந்தும் மனுஷகுமாரனா என்ன செஞ்சார்? இந்த உலகத்துல வந்தார். மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கிற நம்மளுக்கு எப்படி ஒரு அடிச்சா வலிக்குமோ அதே போலதான் கடவுளுக்கும் என்ன செய்யும்? வலிக்கும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. சில கோயில்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ரத்தத்தை பலியிடுவாங்க. ஆடுகளையும் கோழிகளையும் என்ன செய்வாங்க? பலியிடுவாங்க. ஏன்? அவங்களுக்குன்னு ஒண்ணு தெரிஞ்சது என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்குட்டியினோட ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து நாம செய்யற அக்கிரமங்களுக்கு தக்கதாக, நாம செய்யற பாவங்களுக்கு தக்கதாக அவர் பலியானார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை ரட்சித்து கொண்டார். நாம சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி. நான் ஒரு கதை ஒரு புக்ல வாசித்தேன். என்னன்னா, ஒரு 6 வயது ஒரு மகள், அந்த மகளுக்கு தாய் கிடையாது, தகப்பன் மாத்திரம்தான் உண்டு. ரொம்ப அன்பாய் நேசித்த ஒரு மகள். பாத்தீங்கன்னா, சில நாட்களில போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலில் ஒரு ஃப்ராக்சர். அப்போ டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, கால் துண்டா என்ன செய்யணும்? வெட்டி எடுக்கணும். அந்த காலை துண்டா வெட்டி எடுக்கணும், இல்லைன்னா அந்த மகளுடைய உயிருக்கே ஆபத்து நேரிடக்கூடும் அப்படிங்கிற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மகள் தைரியமா இருக்கா, ஏன் அப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த தகப்பனுக்கு ஒரு பயம், மகள் எப்படி வலியை தாங்கி கொள்வாளோ அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜரி நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு மயக்க மருந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது மகள் சொல்றா, என்னுடைய தகப்பனும் என்னுடைய அப்பாவும் என்ன செய்யணும்? என் கூட வரணும். என் அப்பா என் கூட இருந்தாங்கன்னா எனக்கு என்ன செய்யாது? வலி தெரியாது, நான் தாங்கிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மகள் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் என்ன செய்றாங்க? ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போறாங்க. போகும்போது ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. டாக்டர்ஸ் அந்த கத்தியெல்லாம் நைஃப்லாம் எடுத்து முதலாவது அந்த சதையை வெட்டுறாங்க. மகளுக்கு கொஞ்சம் வலிக்குது. இருந்தாலும் மகள் தகப்பனுடைய முகத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கா? பார்த்துட்டே இருக்கா. என் அப்பா
என் கூட இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த எலும்பை கட் பண்ணும்போது மகள் வலி தாங்க முடியாம அவள் கதறும் போது தகப்பன் என்ன பண்றாரு, தகப்பனால அந்த மகளுடைய வலியை நினைச்ச முடியல, பார்க்க முடியல. அவர் திரும்பி கொண்டார். அப்பா நம்மளை பார்க்கலையே, அப்பாவுடைய முகத்தை நம்ம பார்க்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கத்துல அந்த மகள் மரித்து போனாள் என்று அந்த இடத்துல போடப்பட்டிருந்தது. அந்த ஒரு தொடர்பு எப்போ நமக்கு துண்டிக்கப்படுகிறதோ, நம்முடைய தகப்பனா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தொடர்பு எப்போ நமக்கு துண்டிக்கப்படுகிறதோ அப்போ நம்மளுக்கு என்னதுதான், வேதனை தான். அதே போலதான் தன்னை அனுப்பின பிதா, தன்னை பூலோகத்திற்கு அனுப்பின பிதாவோடு தம்முடைய தொடர்பு துண்டிக்கப்படுவதை நினைத்து அவர் அங்கலாய்த்து சொல்லுகிற வார்த்தை தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தில் பார்த்தோமானால், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் சொன்ன அடிக்கடி சொல்கிற வார்த்தை நானும் பிதாவும் ஒன்றுதான். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு அந்த பிதாவுடைய தொடர்பு துண்டிக்கப்படும் போது அவரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் மணி வேலையிலேன்னு போடப்பட்டிருக்கும் இல்லையா. அந்த டைம்ல மிடில் ஈஸ்ட்ல டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா சரியா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த டைம்ல எப்படி வெயில் அடிக்கும் இல்லையா, எங்கும் எப்படி ஆயிடுச்சா, அந்தகாரம், இருள். அந்த டைம்ல சூரிய கிரகணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி வேதத்துல போடப்பட்டு இருக்கிறது. எல்லாருமே பயந்து நடுங்கியிருப்பாங்க, என்னது இது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒருவேளை அவர் 7 லாமா சபத்தானின்னு சொல்லும் போது ஒரு இடத்துல நான் வாசிக்கும் போது பார்த்தது, இவன் எலியாவை கூப்பிடுகிறானோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்க கீழே உள்ளவங்க எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க, ரோம போர்ச்சவர்கள். ஏன்னா அந்த நாட்களில ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரை கூப்பிடுவாங்களா, எலியாவை கூப்பிடுவாங்களா. எலியா வந்து ஏதாவது செய்வாரு, அவர் ரதங்களையும் குதிரைகளோடு வருவாரு, அவர் அற்புதத்தை செய்வாரு, எலியா வந்து அப்படியே ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, தூக்கிட்டு போயிருவாருன்னு சொல்லிச்சுட்டு அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, 7 லாமா சபத்தான்னு சொல்லும் போது அவர் எலியாவைத்தான் கூப்பிடுகிறாரோ என்று அவங்க நினைத்தாங்களாம். ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் பிதாவுக்குமான ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனாலே அவர் மனங்கசந்து சொன்ன ஒரு வார்த்தை தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தம். இப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள் இப்போ மன்னிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நான் முடிச்சிடுறேன், 3 வாசனம் மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இது நம்ம அடிக்கடி மாதந்தோறும் 1ஆம் தேதியெல்லாம் நற்கரணையில ஐயா சொல்லுகிற வார்த்தை இல்லையா. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப எப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஒவ்வொரு மாதமும் நம்ம அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது நம்ம அதை நினைவு கூறணும், இது எனக்காக அடிக்கப்பட்ட மாமிசம், அப்பம், இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அப்படி நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம அந்த நற்கரணையில நம்ம பங்கு பெற்றோம்னா அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதலாவது வார்த்தை ஆண்டவருடைய ரத்தம். 2வது மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். மார்க் 2. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 2வது பாவம் மன்னிக்கப்படணும்னு என்ன வேணும், விசுவாசம். விசுவாசம் யாருக்கு இல்ல, அந்த திமிர்வாதக்காரனுக்கு இல்ல. அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்களே அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு சுகமாயிட்டு எழுந்து போன்னு சொல்லல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. முதலாவது இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். 2வது நாம் விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்காக தான் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், எனக்காக தான் மரித்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். 3வது கடைசியாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 7:14.
என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்களானால் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். மூன்றாவது என்ன பண்ணணுமா? தாழ்மை. நம்மளுக்கு என்ன வேணும்? தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க. முதலாவது என்ன? இயேசுவின் ரத்தம். இரண்டாவது விசுவாசம். மூன்றாவது தாழ்மை. நம்ம எப்ப ஆண்டவருடைய நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பாவிதான், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, நம்முடைய பாவங்கள் நமக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த நல்ல ஒரு மத்தியான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த 4வது வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் வர இருக்கிற இந்த 7 வார்த்தைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய், பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் எங்களுக்கு மாற்றுங்க ஆண்டவரே. இந்த லெந்தினும் நாட்களிலே நாங்கள் எங்களை சுத்திகரித்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.